தேவதயவை கண்டது போ யோசேப்பு சிறைச்சாலையில் தேவதயவை கண்டது போ வாழ்வில் உயர்வையும் பெருக்கத்தையும் உந்தன் தயவால் நீர் தந்தருளும். வாழ்வில் உயர்வையும் பெருக்கத்தையும் உந்தன் தயவால் நீர் தந்தருளும். உந்தன் தயவால் நான் வாழ்கின்றேன், உந்தன் தயவே என்னை தாங்கிடும். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே என்னை தாங்கிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இந்த நாளின் தியானத்திற்காக நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம், நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான். அன்பானவர்களே, இது அந்த இடத்துல ஞானி இந்த உலகத்துல எல்லாவற்றையும் அனுபவித்த ஒரு மனுஷன். எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதற்கு அவர் தேவனிடத்துல பிரியமானவர்களே எல்லாவற்றையும் பெற்றார். அந்த மனிதன் சொல்லுகிறார், நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன். நீதியும் தயையும் பின்பற்றுகிறவள் யாருனாரு? நீங்க அதை பின்பற்றினீங்கன்னா நீங்க அடைய போறத கீழே சொல்றாரு, ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான். எதை நம்ம தேடுறோமோ, தேடினது நீதியும் தயவையும், அந்த ரெண்டுக்கு 3 காரியங்களை கண்டடைகிறார்கள். ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான். அப்போ இங்கே நீதி என்று தயை என்று ஞானி எதை சொல்லுகிறார் என்றால், நமது நீதி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தேவனே தான் நமது நீதி, அவரே தான் நமது தயவு. அப்போ நம்முடைய தெய்வமாகிய நீதியும் தயவையும் நாம் தேடினால் அவர்தான் நமக்கு ஜீவன், அவர்தான் நமக்கு நீதி, அவர்தான் நமக்கு மகிமையும் பிரியமானமாய் இருக்கிறதுனால அதை நாம் கண்டடைவோம். ஆகையால் இந்த காலை வேளையிலே எதன் பின்னால நீங்க ஓடுறீங்க, எதற்காக ஓடுறீங்க, யாருக்காக ஓடுறீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் முடிவு எப்படியா இருக்கும் தெரியாது. ஆனால் நீதியும் தயவையும் நீங்க பின்தொடர்வீங்களே, ஆனால் நீங்க கண்டடைய போறது நீதியும் பிரியமானவர்களே ஜீவனையும் மகிமையும் கண்டடைவீங்க. உங்க வாழ்க்கை ஜீவனால் நிரம்பி இருக்கட்டும், மகிமையால் நிரம்பி இருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையானது தேவனுடைய தயவினால் நிரம்பி இருக்கட்டும். அப்படி நிரம்பிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உமது நாமம் மகிமை அடையட்டும். நீதியும் தயையும் தேடுகிறவர்கள் ஜீவனையும் நீதியையும் ஆண்டவரே அவர்கள் மகிமையையும் கண்டடைவார்கள் என்று எழுதப்பட்ட சத்தியத்தின்படி அவருடைய வாழ்க்கை மகிமையால் ஜீவனால் நீதியால் நிரம்பி இருக்கட்டும். இதன் அஸ்திபாரமாமை தேடுகிற இந்த எண்ணத்தால் அவருடைய சிந்தை ஆத்துமாவை நிரம்பி இருக்கட்டும். உம்மை விட்டு பிரிக்கிற எல்லா செயல்களுக்கும், மனுஷிக செயலோ அசுத்தாவிகளின் செயலோ, அந்த செயல்களுக்கும் பிள்ளைகளை விலக்கி காப்பாற்றி ஆதியில் இருந்ததான அந்த மேன்மையை பிள்ளைகளுக்கு தாரும். கர்த்தர் அப்படி செய்ததற்கு நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயை என்னை தாங்கிடும். God bless you, church. Have a blessed day.